கமல் என்ன சொல்றாரு, இப்பதான் ஒரு பார்ட்டி நான் வரும்போது பெட்ரோல் காரே வாங்குறீங்க? நாயகன் தான் வாங்கினேன். ஓ, மாருதி. மாருதி 800 ஓ, 90,000 அப்போ. அதை சொல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. என்ன சொல்லி இப்பதான் ஒரு பார்ட்டி நான் வரும்போது பெட்ரோல் குளிச்சு செத்தா. இப்ப அடுத்த டெல்லி கணேஷ் பவர்ஃபுல் ரோலு. எனக்கு ஐயர் தான் எல்லாம். ஆமா. அப்படிங்கிற கேரக்டர் அது. அதுவும் செத்து போயிடுச்சு. அவர் சாகணுங்கிற மணிரத்னம். இதுல நம்ம பாலகுமார் சார். கமல் கமல். ஓ, அந்த கேரக்டரும் அஞ்சல. இந்த கேரக்டர் இவர் பாலகுமாரன் சாகணும் இருக்கார். ஓ, டெல்லி கணேஷ் உங்களுக்கு சாவி கொடுத்துட்டு அப்படியே மறைஞ்சு போறாருங்கிற மாதிரி. அவனும் இறந்து போறான் வச்சுக்கோ. அடுத்த எஃபெக்ட் நான் இறக்கலை. வரிசையா ஒரு பயம் எனக்கு இறக்கிறதுக்கு வழியா கொடுக்கலாம். அந்த படத்தை ஹீரோ இறக்கும் போது தான் சிம்பத்தி வரணும். ஆமா. கணேஷ் இறந்தா வரும், அது வேற விஷயம். பட் அது வரக்கூடாது. ஏன்னா அதுக்கு அடுத்ததுல ஹீரோவே ஹீரோ தானே முக்கியம். இது அழிக்க தான் நம்மளே அழிக்க முடியாது. பாலகுமார் விட மாட்டேங்கிறார். அப்புறம் அவர் மணிரத்னம் பார்க்குற மணிரத்னம் அப்படிங்கிறார். கமல் பார்த்தா கமலையும் பார்த்து அப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் கிடைச்சிட்டு பார்த்தா கமல் தான் அவர் சொன்னபடியே நடந்தது. அப்போ நாங்கள் அப்படி வச்சுக்கிட்டோம். அந்த சீன் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு காரை வாங்கினேன், மாருதி கார். அந்த காரை இழுத்துட்டு எனக்கு ஓட தெரியாது. புதுசாக டிரைவரை போட்டிருந்தேன். அவன் அங்கேருந்து சாவி அப்படி காமிச்சான். நான் என்னமோ சாவி யாரோ என்னன்னு திரும்பி பார்த்தேன். நான் திரும்பி பார்த்தோன்னே கமலும் பார்த்தார். சரி, இல்லை ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், அது இன்னைக்கு தான் வாங்கி வந்துருக்கேன். முதல்ல வாங்கின கார் அப்பதானே? கார் முதல்ல வாங்கினது அப்பதானே? ஆமா. ஓ, நாயகன் சமயத்துல தான் நீங்க காரே வாங்குறீங்க? நாயகன் சேர்ந்து தான் வாங்கினேன். ஓ, மாருதி. மாருதி 800 90,000 அப்போ. அதனுடைய சாவியை காட்டுறேன் சார். அதை பாலகுமாரன் காதில் வாங்கிட்டார். அப்புறம் கொஞ்சம் கேப் கிடைக்கும் கணேஷ், நீ வாருவாய் கீழே வரும். நம்ம காரில் உட்காந்து நான் போகணும். 2 பேரும் ரவுண்ட் அடிச்சு சத்யா ஸ்டூடியோவில் அடித்து முடிச்சு வந்தோடனே போய்மா, நான் ஸ்கூட்டர்லேயே பார்த்து பழகிட்டேன். இப்போ நீ முதல்ல கார் வாங்கியிருக்க, இன்னும் பெரிய ஆளாகி இன்னும் பெரிய கார் வாங்கி நீ நல்லா இருக்கணையா. அவர் பாலகுமார் சொன்ன வார்த்தை மறக்க மாட்டேன். நான் நல்லா இருக்கணும்னு பாராட்டின ஒரு பெரிய மனுஷன். அதுக்கப்புறம் தாடியெல்லாம் வச்சு சன்னியாசமானதுக்கப்புறம் நாங்கள் பழகணும் நல்லா. அப்பெல்லாம் நாங்கள் எனக்கு அவர் மேலே மரியாதை ரொம்ப அதிகமாகிடுச்சு. எந்த குழுத்துக்கு வந்தாலும் பாலகுமாரனை பற்றி அந்த வார்த்தை ரொம்ப உயர்வாக பேசாமல். நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல விருது வழங்குற ஃபங்க்ஷன்லயே நீங்க சிறப்புரையா? அப்போ அவர் சொன்னார், கணேஷ் என் மேலே அவ்வளோ பிரியம் சொல்லிட்டு அந்த மாதிரி நிலையை பார்க்க முடியாதுன்னு அவர் சொல்லுவார். பாலச்சந்தர் சாருக்கும் உங்களுக்கு அந்த அவர் பேசுற விஷயத்தை நீங்க பேசி காமிக்கிறது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, அதை கொஞ்சம் சொல்லுங்க சார், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. பாலச்சந்தர் சார் நினைக்காத நாளே கிடையாது. நம்ம மோகன் தான் பாலச்சந்தர் கூடவே இருந்தான். ஆமா, அவனுக்கு எல்லாம் தெரியும். நீங்க சொல்லுங்க சார். நான் நிறைய இருக்கேன். ஆமா, நீங்க சொல்றது ஸ்டைலே அவர் கோவப்படுறது. நிறைய நடிகர்கள் பொய் சொல்றான். பாலச்சந்தரோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. என்ன திட்டவே இல்லை, என்ன அப்படி எல்லாம் அப்படி கிடையாது. முதல் பள்ளத்தில் இருந்து ஒரு வார்த்தை என்ன திட்டனே கிடையாது பாலச்சந்தர். ஒரு திட்டு கூட வாங்க, ஒரு திட்டு கூட வாங்கினதில்லை. அப்படி வாங்கினா கூட சின்ன சின்ன சத்தம் தான். ஏய், இந்த கையை என்னடா இப்படியே வச்சுருக்கீங்களா, அந்த 2 கை ஏதாவது நீ என்ன பண்ற அவள்கிட்ட பேசும்போது சட்டை பித்தாரை போட்டுக்கோ, அப்புறம் இப்படி பண்ணிக்கோ, அப்புறம் தலையை ஏதாவது பண்ணு, கையை ஒன்று செயல்பட்டுட்டே இருக்கணும். கை சும்மாவே இருக்குது இப்படியே. ஐயோ, ஏன்டா கையை கொடுத்தாங்களோ இவர்கிட்ட போய் மாட்டிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு பண்ணேன். பட்டின பிரவேசத்துல பண்ண பெருசா பண்ணிட்டே இருந்தேன். போறோம், அதுக்காக ரொம்ப பண்ணாத,
பண்ணுன்னா கொஞ்சம் பண்ணும், உடனே பண்ணா இருக்கும். அது அது அப்போ போகல, தெரியக்கூடாது. அது கை வந்து போகிறதே தெரியக்கூடாது. அது எதிர்ப்பிச்சுன்னா எல்லாம். அப்புறம் என் தங்க வேலைக்கு போயிட்டு வருவா. ஆமா ஆமா மீரா. ஆமா எங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது. அவ சம்பளத்தை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். கண்டிப்பா. அவ வந்துட்டா, இன்னைக்கு சம்பளம் போட்டாச்சு, அவ வந்து அண்ணங்கிட்ட சம்பளத்தை கொடுக்க போறா அப்படின்னு நினைச்சு நான் வாசல்ல உட்காந்துட்டு அவளுக்காக எதிர்பார்த்துலே கையில நகைய வெட்டிலே இருக்கேன். சும்மா வெட்டும் போது என்ன பண்ணேன், வெட்டும் போது லிப் ஒரு மாதிரி, ஆமா வெட்டி முடிக்கணும் ரிலீஃப் அது கிடைக்கிற அது மாதிரி. இந்த இதில் நான் சாதாரண பண்ணேன், இப்படி பண்ணேன். பண்ண அதை பாலச்சந்தர் பார்த்து இருந்துச்சு, பேசாமல் இருந்துச்சு, இவன் பண்ணட்டும் டேக்கில் அப்படின்னு. டேக்கில் நான் அதை பண்ணல. இன்னும் பண்ணடா நகத்தை, நீங்க ஒன்றும் சொல்ல நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இல்லைன்னு அதான் சொல்லியிருப்பேன்ல. அழகா அந்த 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 மின்னு பண்ணு, அதை பண்ணு. ஓகே, ஒன்மோர் கேட்டாரு. மறுபடியும் பண்ணேன். குட், எல்லாத்துக்கும் குட் தான். அந்த மாதிரி ஒரு நிறைய சம்பவங்கள் சீரியல் நிற்கும்போது சகானா முதல்ல ரொம்ப பழகிட்டோம். சார் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பழகிட்டோம். காலம்புற உட்காந்து இந்த டைலாக் முதலே எழுதிடுவார். இருந்தாலும் ஸ்பால்ட்டுக்கு வந்து அதை எவ்வளோ குறைக்கலான்னு பார்ப்பார். அது லெங்க்தி டைலாக்கே பிடிக்காது, ஷார்ப்பாக தான். அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் எதாவது எழுதிலே இருப்பார். நான் வந்து உட்காருவேன், குட் மார்னிங் சொன்னேன், பாயா உன்னை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை பார்த்தா பார்க்கும்போது. நான் பாட்டு பக்கத்தில் உட்காந்துவேன். அப்புறம் ஒரு ஷார்ட் சொன்னான். அவர் சொன்னார், அவன் குளிச்சுட்டு வரான், தலையை தோட்டிகிட்டே வருவான், மேலே ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ யாரோ ஒருத்தரை பார்க்க வர்றார், அவர்கிட்ட பேசுகிறார் அப்படின்னு சகானால். நான் காலம்புறம் மேக்கப்லாம் போட்டு மிருதங்கத்துக்கு ரெடியாக இருக்கேன். போய் மேக்கப்பை கலைச்சிட்டு குளிச்சுட்டு வாங்கண்ணா. ஏன்டா? டேரக்டர் சொன்னாங்க. எதுக்கு? இல்லை டேரக்டர் தான் சொன்னாருண்ணா. நான் டேரக்டர் போனேன். என்ன சார் குளிச்சுட்டு வர்ற சீன் அப்படின்னு. இல்லைடா, நீ சும்மா உட்காந்து பேப்பர் படிக்கிறது பிடிக்காது. அப்பாலாம் எப்பவும் பேப்பர் தான் படிப்பான், அது கூடாது. நீ ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், அதோட ஒருத்தன் காலிங் பண்ணி அடிக்கலாம், இந்த வரேன் அப்படிங்கணும், திருப்பி நீ வரணும், அவங்கள்ட்ட பேசணும், எல்லாம் பண்ணணும்னு. அதுக்கு நான் குளிச்சுட்டு வர வேண்டாம் சார், பூஜை பண்ணலாமே, பூஜை பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னேன். என்ன பூஜை பண்ணுவேன்னா, விநாயகர் அகவல் சொல்கிறேன். அகவல் தெரியும், நல்லா தெரியும் சார். எங்கே நீ பண்ணி காட்டு. கணேஷ்க்கு அகவல் தெரியலன்னா எப்படி? கணேஷ்க்கு அகவல் தெரியலன்னா எப்படி? நான் 10 வயசுல அகவல் படிச்சுவேன். அதனால நான் என்ன பண்ணேன், உடனே எல்லாம் டச்சு எல்லாம் சட்டையெல்லாம் போட்டேன். இப்போ வந்து சீதக்களவு செந்தாமரைப்பும் பாத சிலம்பு போல ஏபாட பொன்னரை ஞானம் முந்திலாலையும் பூ வைக்கிறேன். உன அந்த மறைக்கின் வளர்ந்தலை இழிப்ப வேலைவயிரும் பெரும்பாரக்கூடும் வேடமுகம். யாரே? இந்த வரேன். வேடமுகம் விளங்கு சுந்தூரமும் அஞ்சுகரமும் அங்கு சபாசமும் நெஞ்சிற்குடிகள் தனிமேனையும். என்ன விஷயம் சொல்லுங்க? முக்கியமான விஷயம். என்ன என்ன விஷயம் முக்கியம்? அப்படி போவேன். பிரிச்ச கணேசலே ஜல்லா அள்ளிப்பு, நீ குளிச்சுட்டு வந்தா நல்லாவே தெரியும். ஆமா சார், நான் குளிச்சு யாரு சார் பாப்பா, வேற பொம்பளை. கிட்டத்தட்ட இந்த மைக்கேல் மதன காமராஜன், அந்த காமேஸ்வரன், அந்த இது நீங்க இது பண்ணதானே சார், கமல் சார் கூட அப்படியே பேசி இல்ல கிரேசி மோகன் சார் சொல்ற டைலாக். ஆனா நீங்க மலையாளம் கலந்து, உங்களுக்கு மலையாளம் நல்லா அத்துப்படி. மலையாளம் வரும். மனைவி ஊரில் எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் மலையாளிஸ் தானே. என் ஒய்ஃப். ஆமா, கல்யாணம் எங்க அங்க இதுல நாகர்கோயில. கல்யாணம் உங்களுக்கு நடந்ததே இங்க, உங்களுக்கு திருமணம் நடந்தது நாகர்கோயிலோ? நாகர்கோவில் பக்கம். ஆமா,
அங்கதான் கல்யாணம். ஏன்னா நாகர்கோவில் பக்கத்துல இந்த திருவனந்தபுரத்தில் உள்ள பெரிய பெரிய பண்ணையாரெல்லாம் இருப்பா. ஆமா அவளுக்கு நிலபுலங்கள்லாம் அங்க இருந்தது. அப்ப இட் வாஸ் வித் கேரளா. ஆமா Then it was divided. Nagarjuna, Kanyakumari went to Tamil Nadu, and other thing came to Kerala. இங்கே ஆந்திரா we are trying to take down. ஆந்திரா தலைமாட்டேன்னு தான். ஆமா இல்லைன்னா இந்த வெங்கடாதிபதியே இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து கொள்ளையடிச்சிருப்பான். நல்ல வேளை வெங்கடாதிபதி வரல. அங்கேயே இருக்க. அப்பப்போ அது எப்படி சார் கமல் சாருக்கும் உங்களுக்குமான காம்பினேஷன் தெரியலையே. அதான் கேட்கறேன்ல, அப்படி ஒரு பிரியம் உங்க பேர்ல, அதுவும் அந்த பாலக்காடு அந்த இது கேரக்டர். பாலக்காடு எப்படி வந்துன்னு கேட்டா, நான் கல்யாணம் பண்ணது என் அத்தை பொண்ணை. சரி, அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். தெரியும்.